Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம மணி புட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது சவுத் இந்தியால ஒரு ஃபேமஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரொம்ப ஹெல்தி ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே வீட்ல காய்ச்சின நெய்யே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு டேஸ்ட் அண்ட் ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும். நான் ஆல்ரெடி எப்படி வீட்லயே நெய் பண்றதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நல்லா சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வர வரைக்கும் நல்லா தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ நமக்கு ப்ராப்பரான கன்சிஸ்டன்சில இருக்கு. லைட்டா ஆறுனதும் இதுல இருந்து சின்னதா ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா ஸ்மூத் பாலா உருட்டிடுங்க. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் உருட்டி ரெடியா வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காவும் ரெடியா வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் ஒரு புட்டு ஸ்டீமர் எடுத்திருக்கேன். இதோட அந்த ஃபிட்டிங் அது உள்ள சேர்த்துருங்க. இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் கொஞ்சமா துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாதி அளவுக்கு ரைஸ் பால்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறமா அகைன் சென்டர்ல கொஞ்சமா துருவன தேங்காய், அதுக்கு மேல ரைஸ் பால்ஸ், அப்புறமா கடைசில அகைன் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது அந்த புட்டு ஸ்டீமர் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் போல நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சு இந்த லிட் பக்கத்துல இருந்து ஆவி வெளியே வருது அப்படினா இது வெந்திருச்சுன்னு அர்த்தம். சோ இந்த ஸ்டீமர்ல இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த லிட்டை ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட சர்விங் பிளேட்டுக்கு டைரக்டா இது ஸ்லைட் பண்ணிருங்க. இனிஷியலா ஆட் பண்ண அந்த ஃபிட்டிங் வந்து ரிமூவ் பண்ணிருங்க. இப்போ நமக்கு ஹெல்தியான மணி புட்டு சூப்பரா ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடா தேங்காய் பால் வெல்லம் கூட சர்வ் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்தியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த மணி புட்டு ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.